ஹலோ மேத்யூ யுவர். ஸோ மக்களே, இன்னைக்கு என் கூட பிரசன்ன பாரதி இருக்காரு. 2023 ஆக்சுவலாக நான் லவ் பண்ணிட்டு இருந்த காலம். அவங்கள கொண்டு போய் காலேஜில் விட்டு வர மூமெண்ட் வந்து மறக்கவே முடியாத மூமெண்ட். என்ட்ரன்ஸ்லேருந்து காலேஜ் உள்ள போகிறதுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும். அந்த 1.5 கிலோமீட்டர் அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்கள கொண்டு போய் நடந்து கொண்டு போய் அந்த கடைசியில் விட்டுட்டு அவங்க ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஸ்மைலோட நம்மளை திருப்பி அமுச்சு விடுவாங்க. நான் வந்து டிப்பிக்கலான தமிழ் பையன். சென்னை தான். இங்கே தாம்பரம் தான் நம்ம வீடு. ஒரு 4, 5 ஜென்ரேஷனா தாம்பரம். நான் அப்படியே வளர்ந்தது எல்லாமே ஒரே வீடு, ஒரே இடம், ஒரே தெரு. நல்லா தெரியும் லோக்கல் எல்லாமே. அப்படியே வளர்ந்து வந்த பையன். காலேஜ் படிக்கும்போது தான் அம்மாவுக்கு ஸ்டொமக் கேன்சர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். ஷி வாஸ் இன் த 3rd ஸ்டேஜ் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு எங்களால. அப்பதான் தெரிஞ்சுச்சு எங்களுக்கு இப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அத நாங்க முடிச்சு அத வந்து அடுத்த ஸ்டெப் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்து, அப்போ ஃபினான்ஷியலா ரொம்ப வெல் வெர்ஸ்ட் அப்படிலாம் இல்ல. அப்பா அப்ப கார் ஓட்டிட்டு இருந்தாங்க. அவங்கள எப்படின்னா கியூர் பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு தாட்ல நாங்க வந்து ஹாஸ்பிட்டல் போனோம், போய் பார்த்தோம். ஆ எல்லாமே ஒரு மாரி கரெக்ட்டா போற மாரி இருந்துச்சு. அந்த டைம்ல இது வேற கோவிட் வரும் அந்த டைம். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல சில விஷயம் அஃபோர்ட் பண்ண முடியலன்றத தாண்டி மெடிசன் சப்ளை சுத்தமா இல்ல. வெளிய இருந்து அவங்களே வந்து நாங்க வீட்டுக்கு வந்து இது பண்றோம். கீமோ வந்து வீட்லயே பண்ணி குடுக்குறோம் அப்படிலாம் சொல்லி. ஸோ அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க. நெறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க ஆக்சுவலா. ஒரு 1 வருஷம் ரெக்கவர் ஆகுற மாரி செம்மையா ரெக்கவர் ஆனாங்க. நாங்க ஒண்ணாலாம் செலிப்ரேட்லாம் பண்ணோம் தீபாவளிலாம். தீபாவளி, பொங்கல்னாமே பயங்கரமா செலிப்ரேட் பண்ணோம். ரோடெல்லாம் மறைச்சு, டீ கடைலாம் வச்சு செட் பண்ணி நல்லா போச்சு ஆக்சுவலா. அந்த லாஸ்ட் இயர் வந்து ரொம்ப சிக் ஆயிட்டாங்க. எங்களால வந்து பாத்துக்க முடியல அந்த டைம்ல. நான் வந்து சரி வேலைய விட்டுட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 டூ 4 மாசம் அவங்கள ஆர்ட்ஸ் ஸ்டேஜ்ல இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 4 இயர்ஸ் பேக், 4 டூ 5 இயர்ஸ் பேக் அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் அதுலருந்து வரதுக்கு ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. அவங்க இல்லாம என்னால அந்த வீட்ல இருக்க முடியல. ரொம்ப சின்ன வீடு. இப்ப நான் இருக்கிற வீடு அளவு கூட இருக்காது. அதனால எங்க போனாலும் அவங்க கூடயே சுத்தி சுத்தி வந்து தான் அதனால அங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அங்க வித்துட்டு கொஞ்சம் வேற இடம் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்தோம். என் ஒய்ஃப் தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த டைம். அது என்ன வெளிய கொண்டு வந்தது ஃபுல்லா அவங்க தான். அதுக்கப்புறம் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படியே பேசி முடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா என்ன கூட்டு வந்தது. ஓகே, கொஞ்சம் சந்தோஷமான டேஸ்க்கு வருவோம். உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க. எங்க உங்க பார்ட்னர மீட் பண்ணீங்க? அந்த ஜர்னி எங்க ஸ்டார்ட் ஆச்சு? நானும் அவங்களும் ஒரே ஸ்கூல். ஆமா. என் ஜூனியர் அவங்க. அதே ஸ்கூல்ல தான் அவங்க அம்மாவும் டீச்சர். அதனால என்ன வந்து எங்க அப்பாவும் அதே ஸ்கூல்ல தான் வொர்க் பண்ணாரு. அவங்க அண்ணனும் அதே ஸ்கூலு. அவங்க அண்ணன் என் ஃப்ரெண்ட் ஆக்சுவலா. இவங்கள தெரியறதுக்கு முன்னாடி அவங்க அண்ணன எனக்கு தெரியும். அப்ப வந்து அவங்க தங்கச்சி தான்றது ஐ டோன்ட் நோ. 2 பேருக்குமே ஒரு காமன் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. நான் வந்து கூப்ட்டு பேர் கேட்டேன் அவங்க கிட்ட. ஸோ என்ன அவங்க பேரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க விசாரிச்சு. ஆமா. பேரு கேட்கறது தானே. நார்மலா கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு. நான் நார்மலா கேட்ட விஷயத்த அவ கிட்ட போயிட்டு லவ் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. இவங்க அதுக்கப்புறம் என்ன வந்து மொறச்சு மொறச்சு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஐய்யய்யோ! ஒழுங்கா தானே பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன் திடீர்னு மொறச்சு பார்க்குறாங்க நம்மள அப்படின்னு சொல்லி திருப்பி கூப்பிட்டு கேட்கும்போது, "நீ ஏதோ பண்ணிட்டியா? அவங்க உங்கள லவ் பண்றாங்க." லவ் பண்றாங்களா? நான் எதுவுமே பண்ணவே இல்லையே! அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்படியே போகுமா அப்படின்னு பார்த்தா, அதுக்கப்புறம் வி ஹேட் அ பாண்ட். அப்படியே அது ஸ்கூல் லவ் போறது, வரது, சைக்கிள்ல கூட்டு போய் வீட்ல விடுறது. இப்பயும் நெறைய தடவ மாட்டியிருக்கோம் 2 பேரும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10, 15 தடவ ஸ்கூல்லயே மாட்டியிருப்போம். கீழ கீழ போய் ஹெச்எம் ரூம்ல நடப்போம். அதுக்கப்புறம் ஸ்கூல்லயே வந்து, "நீ இங்க திருந்த மாட்ட" அப்டின்னாங்க. அதுக்குள்ள ஸ்கூல் முடிஞ்சிருச்சு. என்து +1 தானே. +1, +2 முடிச்சுட்டு வெளிய வந்துட்டேன். "நீ இங்க இருந்தா நீ திருந்த மாட்ட" அப்டின்னு சொல்லி இவள கூட்டு போய்ட்டாங்க ஊருக்கு. இவங்க வந்து ஸ்கூல் வந்து கேரளால பண்ணாங்க. அப்போ அந்த 11த், 12த் 2 வருஷமா நான் அவங்கள பார்க்கவே இல்ல. கான்டாக்ட்லயும் இல்லையா நீங்க? நான் கான்டாக்ட்ல இருந்தேன். ஆ. ஆனா தெரியாது. இப்ப தான் என் மாமியாருக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். நீங்க போடும்போது பார்ப்பேன். சீரியஸா. ஓகே, மேம்க்காக இது. யாஹ்! அவங்க வந்து போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வர டைம்க்குள்ள என் ஒய்ஃப் வந்து ஒரு 2 டெக்ஸ்ட் போட்டுருவாங்க. நான் இன்னைக்கு இதெல்லாம் பண்ணேன், இது பண்ணேன். இப்படி சேஃபா இருக்கேன். நான் முடிஞ்சா நாளைக்கு கூப்பிடுறேன். கூப்பிடுற மாரி இருந்தா முன்னாடி சொல்ருவாங்க. ஏன்னா நான் ஃபோன் எடுக்காம மிஸ் பண்றக்கூடாதுல்ல. ஸோ அந்த டைம் வந்து கூப்பிடுவாங்க. டெக்ஸ்ட் அனுப்பிச்சுருவாங்க. நாளைக்கு கூப்பிடுறேன் அப்படின்னா, நான் அந்த டைம்லாம் ஃப்ரீ பண்ணிட்டு இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நான் காலேஜ் பண்ணிட்டு இது வந்து சைமல்டேனியஸா இதுவும் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னேன்ல. வொர்க்கும் போயிட்டுருந்தேன். வொர்க்ல சொல்ருவேன். இந்த டைம்லேருந்து இந்த டைம் எனக்கு பிரேக்கு. நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகா ஒரு செட்டிங்கா ஒரு இடமா பார்த்து உட்காந்து பொறுமையா அவங்ககிட்ட ஒரு 1/2 அன் ஹவர் பேசுறணும், 1 ஹவர் பேசுறணும். அவங்க ஏதாவது டியூஷன் ஏதாவது போவாங்க. அப்படி போற வழியே வரைக்கும் பேசிட்டு, திரும்பி வீட்டுக்கு போற வழி வரைக்கும் பேசுறது. அந்த ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறமா அவங்களுக்கு 12த் முடிச்சாங்க. 12த் முடிச்சுட்டு ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ்ல கிடைச்சது. காலேஜ் போனாங்க. காலேஜ் போனதுக்கப்புறம் ஹாஸ்டல் சொல்லிட்டாங்க வீட்ல. எனக்கு கொஞ்சம் ஈஸியா போச்சு. என்னால ரெகுலரா பேச முடிஞ்சுச்சு. நான் ஷோல பேசியிருந்தேன் ஆக்சுவலா அத பத்தி.
அவங்களது வந்து ஒரு பக்கா காலேஜா, காடான்னு சொல்லவே முடியாது. நல்ல பெரிய காலேஜ் வேற, இன்ஜினியரிங் வேற. ஐயோ! ஒரு இடத்துலருந்து ஒரு இடத்துக்கு போறதுக்குள்ள டயர்ட் ஆயிடும். ஆனா, ஒரு தடவ வந்து அதான் எப்பவுமே ரெகுலரா போறது வந்து, அவங்கள காலேஜ்லேருந்து ஒரு வீக்கெண்ட் இல்லன்னா ஒரு நாள் காலேஜ் மட்டம் போட்டு, காலைலயே வெளிய போயிடுவோம். வெளிய போயிட்டு எங்கனா ஷாப்பிங்கு, மால் எதனா போய் சுத்தி கித்தி பார்த்துட்டு, வீட்டுக்கு வரும்போது சாப்பிட்டுட்டு, திருப்பி கூட்டு போய் விடணும். அவங்க என்ட்ரன்ஸ் வரைக்கும் விட்டுட்டு, அந்த 1 1/2 கிலோமீட்டர் அப்படியே நடந்து போவோம். அதான் ஒரு மாரி பிளசன்ட்ஃபுல்லான மூமெண்ட். அப்படியே ஒரு மாரி சாக்லேட் ஃபீலிங்ன்னு சொல்லுவாங்கல்ல, செம்மையா இருக்கும். அப்படி விட்டு திரும்பி வருவேன். ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட்ல லவ்வி டவ்வியா நம்ம சுத்தும்போது ஜாலியா இருக்கும். ஆனா ஒரு பாயிண்ட்ல தான் நம்மளுக்கு தெரியும், ஓகே இவர் நம்மளோட ரைட் பார்ட்னர். அது மேலா இருக்கட்டும், ஃபீமேலா இருக்கட்டும். ஒரு பாயிண்ட் நமக்கு கண்டிப்பா தெரியும், திஸ் இஸ் ரைட் பார்ட்னர். நம்ம கூட வாக் இன் பண்ண லைக் நான் சொல்றது வந்து ஒரு 10 இயர்ஸ் இல்ல. அடுத்து நம்ம 80 இயர்ஸ் லைக் கூட இருக்கிறதுக்கு அந்த ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும்ல. எப்போ உங்க பார்ட்னர் மேல உங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் பில்ட் ஆச்சு? ஓகே ஷி இஸ் த ஒன் அப்படின்ற மாரி. அவங்க இங்கேருந்து அங்க கூட்டு போனாலும், எனக்கு அவங்கள எப்படி ரீச் பண்றதுன்னு ஐடியாவே இல்ல. ம். ஆனா, ஷி குட் மூவ் ஆன். ம். இவ்ளோ பிரச்சனை வருது. ம். அ இவ்ளோ பார்த்துட்டோம். இவ்ளோ வீட்ல திட்டு வாங்குறோம். அதனால மூவ் ஆன் ஆகலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தா, ஷி மைட் மூவ் ஆன். ம். ஆனா அது மூவ் ஆன் ஆகல அவங்க. ம். அவங்க வந்து சரி இத பப்பி லவ்வுன்னு சொல்றதா? ஓகே. ஸ்கூல், காலேஜ் ஓகே. அதுக்கப்புறம் என்ன கேர் பண்றது, டேக் கேர் பண்றது எல்லாமே அவங்கன்னும்போது, நான் வந்து ஒரு ஒரு காலேஜ் பண்ணேன். அம்மாக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லி என்னால காலேஜ் போ முடியல அந்த டைம்ல. அந்த டைம் அத தாண்டி வொர்க் போக ஆரம்பிச்சுட்டேன். அம்மா இறந்ததுக்கப்புறம் என்ன மறுபடியும் காலேஜ் போணும்னு சொன்னது அவங்க தான். ம். திருப்பி காலேஜ் போ ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க்கா பாரு. ஏன்னா அதான் சொல்றேன்ல, என்ன சேனலைஸ் பண்ணது அவங்க. ஓகே. இப்ப நான் இங்க இப்படி உட்கார்ந்துருக்கேன், இந்த ஆஃபீஸ் போயிருக்கேன் அப்படின்னா, ம். ம். அதுக்கு ப்ரையர் ரீசன் வந்து அவங்க. ஓகே. அவங்க தான் என்ன சேனலைஸ் பண்ணது. ஓகே. உங்க 2 பேருக்குள்ள கல்ச்சுரல் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? ஏன்னா அவங்க கேரளா, நீங்க தமிழ். அந்த ம். டிஃபரன்ஸ்லாம் எப்படி? உங்களுக்கு ஆஃப்டர் மேரேஜ் எப்படி இருந்தது அதெல்லாம்? நான் தான் ஒரு 13 வருஷமா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன்ல அவங்கள. ஓ! சரி ஓகே. ஜஸ்ட் கிடிங். அவங்களுக்கு நான் முக்கியமா, கல்ச்சர் முக்கியமானா நான் தான் முக்கியம். ஓகே. அது வந்து எங்க 2 பேருக்குள்ள இருக்க ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங்ன்னு சொல்லலாம். சுத்தி என்ன நடக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும். எனக்கு ஒண்ணு வேணாம் அப்டின்னா, அவங்களுக்கு அது வேணாம். ம். எனக்கு ஒண்ணு வேணும், இல்ல அவங்களுக்கு ஒண்ணு வேணும்னா, அது எனக்கு வேணும். அப்டிதான் நாங்க 2 பேருமே அப்டிதான். அதனால ஓகே. எங்களுக்குள்ள இருக்க அண்டர்ஸ்டாண்டிங், கல்ச்சர் இதெல்லாம் வந்து எங்கள அப்டி பண்ணதே கிடையாது. ஓகே. இந்த ரிலேஷன்ஷிப்ப ஹோல்ட் ஆன் பண்ணது யாரு? லைக் நெறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. இது ம், எங்கேயாவது லைக் இது இது முடிஞ்சிரும், இது முடிஞ்சிரும்னு நெறைய இருக்கும். ம். அது லைக் உங்க எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம்ஸ் மட்டும் இருக்க தேவையில்ல. உங்க ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸாவும் இருக்கலாம். அத ஹோல்ட் ஆன் பண்ணி இத வந்து கன்டின்யூ பண்ணி கொண்டு போற ஒரு பெர்சன் நீங்களா அவங்களா? அவங்க தான். நான் வந்து அவங்க வீட்ல வந்து மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு காலேஜ் முடிஞ்சிருச்சு. ஆஃபீஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஆஃபீஸ் ஜாயின் பண்ணி ஒரு 1 இயர், 2 இயர் முடியறதுக்குள்ளேயே மாப்பிள்ளை பார்க்கலாம் அப்டின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்களும் ரொம்ப பாயிண்ட் அதான் சொல்றேன்ல, நான் வந்து ஒரு சேல்ஸ் ஜாப்ல இருந்தேன் ஆக்சுவலா. ம். ஒரு ஆஃபீஸ் ஜாப் இருந்தா தான் போய் வீட்ல பேச முடியும். ம். ம். ஒரு ஆவரேஜா ஒரு நல்ல சேலரி இருந்தா தான் பேச முடியும். இந்த நம்பர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, நாங்க பிளான் பண்ணி 2 பேருமே பிளான் தான். ம். இத பண்ணிரணும்ப்பா எப்படின்னா, இந்த டைம்க்குள்ள முடிச்சா தான் ம். நீ வந்து வீட்ல பேச முடியும் அப்படின்னு. எனக்கு அந்த பயம்லாம் கிடையாது. எப்ப வேணா பேசு. நீ எப்ப வேணா சொல்லு நான் வந்து பேசுறேன் அப்படின்னு. திடீர்னு ஒரு நாள் என்ன தைரியம் வந்துச்சுன்னு தெரியல உங்களுக்கு. இந்த மாப்பிள்ளை பார்க்குற விஷயம் சொல்லிட்டாங்க. நான் சொல்றேன் இந்த மாரி. சொல்றதா இருந்தா சொல்லிடு வீட்ல அப்படின்னு. டப்புன்னு ஃபோன் பண்ணி எனக்கு திருப்பி ஃபோன் வருது. நான் சொல்ட்டேன். அதுக்கப்புறம் எதுவுமே பேசல. கட் பண்ணிட்டேன். "நீ என்ன பண்ண போற? நீ கிளம்பி வா" அப்படின்றான். நான் ஆஃபீஸ்ல இருக்கேன். நைட் ஷிஃப்ட் ஒர்க் எனக்கு. நான் ஒரு 9 மணிக்கு ஆஃபீஸ்ல இருக்கேன். "நீ கிளம்பி வான்றாங்க." "அம்மா நான் ஆஃபீஸ்ல இருக்கேன்ம்மா. கிளம்பி வர்றது ரொம்ப கஷ்டம்மா." எனக்கு தெரியாது. நீ சொல்லுன்னு நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. நீ கிளம்பி வா" அப்படின்னு. அப்புறம் ஃப்ரைடே நான் லீவ போட்டு, அதுக்கப்புறம் நைட்டோட நைட்டா ட்ரெயின புடிச்சு கோயம்புத்தூர் போனேன். கோயம்புத்தூர் போயிட்டு நான் ஃபர்ஸ்ட்டு அவங்க அம்மாகிட்ட அவங்க அம்மாவுக்கு அது தெரியாது ஆக்சுவலா. இப்ப தான் தெரியும்னு நெனைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட்டு அவங்க கிட்ட பேசும்போது நான் அவங்க கூட தான் இருந்தேன். இதெல்லாம் ஸ்கூல் லவ், பப்பி லவ் அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஸோ, எனக்கு அது வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, இது பப்பி லவ் கிடையாது. ஸ்கூல் வரைக்கும் இருந்துச்சுன்னா இன்ஃபாக்சுவேஷன் நீங்க சொல்லியிருப்பீங்க. அது ஸ்கூல தாண்டி, ஆஃபீஸ் தாண்டி, வொர்க் வரைக்கும் வந்திருக்கு. நானும் ஸ்கூல், காலேஜ், வொர்க் இதெல்லாம் ஒரு 13 வருஷம் கிராஸ் பண்ணி வந்திருக்கேன். நானும் இவ்வளோ பேர பார்த்துருக்கேன். ஸோ, வி டோன்ட் ஹேவ் அ செகண்ட் ஆப்ஷன் ஆர் சேஞ்ச் ஆஃப் மைண்ட். அது வந்து எங்க 2 பேருக்குள்ளேயும் இல்ல. ஸோ, இது வந்து நான் கரெக்ட்டா தான் போறேன். இவங்க என் லைஃப் பார்ட்னர்ன்றத யோசிச்சு உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். ஒரு மாரி அமைதியாவே போச்சு. அ அப்புறம் என்ன பார்க்கறதுக்காக சென்னை வரேன்னு சொன்னாங்க. என்ன கேட்ட விஷயம் என்னன்னா, "உடனே கல்யாணம் பண்ணிக்க போறியா?" அப்படின்னாங்க. இல்ல நான் வந்து 2 பேருமே வந்து ப்ரிப்பேர்டா பண்ணணும்னு தான் முடிவு பண்ணது.
எனக்கு ஒரு வருஷம் டைம் குடுங்க. என் கல்யாணத்துக்கான எல்லாமே நான் பார்க்கணும். நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் பண்ணணும் அப்படின்னு. அத நான் பேசிட்டு வந்துட்டு, அதுக்கான ஒரு ஒரு ஸ்டெப்பா அப்படியே பண்ண ஆரம்பிச்சேன். அப்படி பண்ணி ஃபர்ஸ்ட்டு சரின்ட்டாங்க. ஓகே சொல்ட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட்டு போய் பேசினோனே ஓகே சொல்ட்டாங்க. ஓகே சொல்லி அந்த 1 இயர் கேப் கேட்டேன்ல, அந்த 1 இயர் கேப்ல திருப்பி அப்படியே ஒரு மாரி ரிவர்ஸ்ல நடந்துட்டு வந்துச்சு என் லைஃப்ல பிரச்சனை. ஓ! இப்போ ஒத்துக்க மாட்டேன்ற ஆமா. மாரியா? அய்யய்யோ! ஆ. ஒரு செம்ம சண்டைங்க. ஏன் சேஞ்ச் ஆஃப் மைண்ட் அவங்களுக்கு அந்த 1 இயர் ரிவர்ஸ் ஆச்சு? என் மாமியார் கிட்ட ஒரு சின்ன பிரச்சனையோ, பெரிய பிரச்சனையோ, அது எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு வந்து மத்தவங்களோட ஒப்பீனியன் வந்து ரொம்ப பெருசா தெரியும். அவங்க வந்து ஒரு சர்க்கிள்லயே வளர்ந்துட்டாங்க. அந்த சர்க்கிள்ல வந்து அவங்க சொல்றது கரெக்ட்டா, இப்ப நான் ஒண்ணு சொன்னேன்னா, நான் சொல்றது கரெக்ட். அதே பாயிண்ட் வேற ஒருத்தன் வந்து வேற மாரி சொல்றான்னா, அவங்க சொல்றது கரெக்ட். ஸோ அவங்க அப்படியே வளர்ந்துட்டாங்க. ஸோ அந்த செகண்ட் வந்து யாரையும் டிஸ்கஸ் பண்ணாம, நேர்ல வந்து பேசின சுஜாதா வந்து எனக்கு ஓகே சொல்ட்டாங்க. வீட்டுக்கு போய் அக்காவா பேசின சுஜாதாவா இருக்கட்டும், அத்தையா பேசின சுஜாதாவா இருக்கட்டும், அவங்கலாம் பேசும்போது எப்படி அக்செப்ட் பண்ணிப்ப? தமிழ் பையன். ஆ அவங்க அவங்கள அவங்கள வந்து அப்படியே பேசி இது செட் ஆகாது அப்படின்ற மாரி மாத்திட்டாங்க. நல்லா பேசிட்டு இருந்தாங்க ஸ்டார்ட்டிங்ல என்கிட்ட. நான் ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு இருந்தேன். இந்த இதுக்கு போட்டிருக்கேன், கோல்டுக்கு போட்டிருக்கேன். மண்டபம் புக் பண்ணிட்டேன். இதெல்லாம் பண்ணிட்டேன், அதெல்லாம் பண்ணிட்டேன். ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு ஓ! இருந்தேன் அப்படியே. நீங்க மேரேஜ் பிரிப்பரேஷன்க்கே போயிட்டீங்க. நான் தான் சொன்னேனே, நான் முன்னாடியே பண்ண வேண்டியது. அம்மா ம். இறக்கறதுக்கு முன்னாடியே பண்ண வேண்டியது. ஸோ அதுக்கு அந்த டைம்லாம் செட் ஆகாம அப்படியே நவுந்து போயிட்டு இருந்துச்சு. அவங்ககிட்ட பேசிட்டு வந்தோனே டேட் பார்த்துட்டேன். ம். இந்த டேட்ல வந்து பண்ணிடலாம் அப்படின்னு. 1 இயர்க்கு அப்புறம் என்ன டேட் இருக்கு அப்படின்னு பார்த்தேன். ஸோ மார்ச் மாசம் இருக்கு அப்படின்ற மாரி வந்துச்சு. ஸோ ஓகே. மார்ச் மாசம் வந்து எப்படின்னா பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமேலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். டேட் ஃபர்ஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணது. அப்புறமா நான் வந்து ஒரு மாரி இந்த சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோடைய எய்டட் பல்லாவரத்துல வந்து இருக்கு. அங்க வந்து மண்டபம் கம்மி ஆக்சுவலா. அங்க வந்து முன்னாடியே ஒரு 3 டூ 4 மந்த்ஸ் முன்னாடியே புக் பண்ணணும். நான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டேன். எங்கன்னா ஸ்லாட் இல்லாம போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது புக் பண்ணதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னேன். நான் பண்ணவங்கலாம் புக் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஓகே அப்படின்னாங்க. சரி ஓகே. அடுத்து என்ன பண்ணணும்? டெக்கரேஷன்லாம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நான் ஒண்ணொண்ணா செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபோட்டோகிராஃபி, இங்க ரூம் புக் பண்ணணுமா? இவங்கலாம் வராங்களா? அவங்களுக்கு இத ஃபுட்லாம் போடணுமா? எனக்கு தெரிஞ்சு ஒரு மெனு லிஸ்ட்டயே நாங்க வந்து ஒரு 25 30 வாட்டி போய் பேசிட்டு வந்திருப்போம். ம். நேர்ல போய் இதுதான் வேணும் எங்களுக்கு. இல்ல இதுதான் வேணும். இதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒண்ணொண்ணா சார்ட் பண்ணி, அப்படி ஒரு மாரி சேனலைஸ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டோம். ஒரு 5 மாசம் முடிஞ்சிருச்சு நான் சொல்லி டைம்ல. 6வது மாசம் வந்து அவங்க அம்மா கிட்ட இருந்து, சரி நம்ம கால் பண்ணி பேசலாம். அப்படியா? சரி. அப்படின்ட்டு வச்சுருவாங்க. சரி இது வந்து சரியா படல. இத வந்து டைரக்ட்டா கேட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன், இந்த மாரி என் அப்பா, அம்மா வீட்ல அப்பா வந்து அப்பா ஃபேமிலி இவங்கலாம் பேசணும்னு சொல்றாங்க. அது வந்து என்ன பண்ணலாம்? ஏதுன்றத நீங்க சொல்லுங்க. "அப்படியா? இல்ல இப்ப வந்து இத பத்தி இதுக்கப்புறம் பேசவே கூடாது. இதுக்காக பேசுறதுக்கு எனக்கு கால் பண்ணாத" அப்படின்ட்டாங்க. "கால் பண்ணாதயா? புரியல" அப்படின்ட்டு நான் ஒரு 2 நிமிஷம் இவளுக்கு கால் பண்ணி கேட்கிறேன். "என்னம்மா? அம்மா ஒரே பிரச்சனையா போதும்மா" "என்னம்மா பண்றது?" அப்படின்னு கேட்டா, "எனக்கு தெரியல. அவங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க." அவ்ளோ வீட்ல செம்ம சண்ட. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன ஆயிடுச்சுன்னா, "நீ இங்க இருக்கிறதே பிரச்சனை. டெய்லி எல்லாரையும் அழ வச்சுக்கிட்டு இருக்க. நீயும் அழுதுகிட்டே இருக்க. நீ வந்து நீ கிளம்பு. நீ கிளம்பு. ஊர பார்த்து கிளம்பு" அப்படின்ட்டாங்க. அழுதுகிட்டே இருந்தா. ஒரு 6 மாசம் லிட்ரலா வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 டன் லிட்டருக்கு அழுதுருப்பா. அழுது குழந்தை ரொம்ப டல் ஆயிடுச்சு. நான் வந்து இது ஆகாது. நான் அவங்க அம்மா ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். இது வந்து இப்படிதான் நடக்க போது. நீங்க ஒத்துக்கிட்டாலும் சரி, ஒத்துக்கலனாலும் சரி. இந்த டேட்ல கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். இது நீங்க சொன்னா, உங்கபடி நீங்க எப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி நடக்கும். இல்லன்னா என் இஷ்டம் போல. அது கண்டிப்பா நடக்கும். அது நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னோனே, அதுக்கப்புறம் 2 ஃபேமிலியும் பேசணும்னு முடிவு பண்ணி, அப்புறம் யார் சொன்னா, என்ன சொன்னான்னு தெரியல. ஜாதகம் அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. அனுப்பிச்சு விட்டா அத வந்து பார்த்துட்டு, அ இது வந்து செட் ஆகாத ஜாதகம் அப்படின்ட்டாங்க. குழந்தை பொறக்காதாம். அப்புறம் வேற என்ன சொன்னாங்க? இந்த மாரி 2 ஃபேமிலில வந்து பிரிஞ்சிருவோமா, 3 மாசம் கூட ஒண்ணா இருக்க மாட்டோமா, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து எமோஷனலி ரொம்ப ஒரு சாஃப்ட்டான பெர்சன். ஸோ இது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் குடுக்குற ஒரு இடமா, அதுல சொல்லிட்டாங்களா, ஸோ ஷி கான்ட் ரெக்கவர் ஃப்ரம் தட். அப்படியே ஒரு மாரி ஆல்ரெடி டிப்ரிமேஷன்ல இருந்தாங்க. இன்னும் டிப்ரிமேஷன் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. அவ்வளோதான் உலகமே போச்சு. என்னமோ ஆயிடுச்சு நமக்கு அப்படின்னு ஆயிட்டாங்க. நான் ஃபோன் பண்ணி அவங்க அம்மாகிட்ட, இந்த மாரி சொன்னீங்களா? என்ன? அவங்க அம்மா என்ன கன்வின்ஸ் பண்றாங்க. உங்க அப்பாவுக்கு நீ ரொம்ப முக்கியம்.
ஐயய்யோ! நான் முக்கியமே கிடையாதுங்க. நீங்க சொல்லுங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு அவ தான் முக்கியம். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாகிட்ட வந்து, சரி நீங்க இப்ப சொல்றீங்க. நீங்க பார்த்துட்டீங்க. சரி எனக்கு ஜாதகம் அனுப்பிச்சு விடுங்க. நான் இங்க சென்னையில ஒரு வாட்டி பார்க்குறேன். என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஒண்ணுக்கு ஒரு 4 ஒப்பீனியன் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு. சென்னையில வந்து கேட்டா ரொம்ப நல்ல ஜாதகம்ப்பா. 9க்கு 10க்கு 9 பொருத்தம் நல்லா இருக்கு. சண்டைலாம் வரும். அதெல்லாம் நார்மல் தான். செட் ஆயிடும். குழந்தை 2 பொறந்துரும். அவங்க அம்மா ஃபோன் அடிச்சேன். ஃபோன் அடிச்சு, நான் வந்து ஜாதகம் பார்த்தேன். இப்படிலாம் சொல்றாங்க. அவங்க அம்மா ஒரு 2 செகண்ட் யோசிச்சுட்டு, சென்னையில இருக்கவங்கலாம் ஜோசியக்காரங்களே இல்ல. கேரளா இருக்கவங்க தான் ஆத்தென்டிக் ஜோசியக்காரங்க அப்படின்ட்டாங்க. ஐய்யய்யோ! அப்ப நம்ம இவ்வளோ நேரம் எடுத்த எஃபோர்ட் இங்க வேஸ்ட்டா? அப்படின்ட்டு நான் சொல்ட்டேன். என்ன ஆனாலும் சரி. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணணும் முடிவு பண்ணிட்டோம். ஸோ பண்றோம். என்ன ஆனாலும் அப்படின்னு சொல்லி, அப்படி வந்து பேசி முடிச்சு ரொம்ப பெரிய டாஸ்க். நான் இங்கேருந்து ஒரு 50 பேர கூட்டிட்டு போயிருந்தேன் ட்ரெயின்ல. அப்படின்னாலும் அது ஃபேமிலியா பேசி ஆமா. கன்வின்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணீங்க. ஆஃப்டர் மேரேஜ் அந்த டே எப்படி இருந்தது? ஹவ் ஹேப்பி யூ ஆர்? ஐய்யய்யோ! ரொம்ப டயர்டா இருந்ததுங்க. ரொம்ப டயர்ட். நாங்க 2 பேரும் ரொம்ப எக்ஸாஸ்ட். நான் தான் சொல்றேன்ல. நாங்க 2 பேருமே வந்து பெரியவங்களா வளர்ந்துட்டோமான்னு சொல்றதா, இல்ல நம்மள அந்த நிலைமைக்கு வச்சுட்டாங்கன்னு சொல்றதா, எல்லாமே நாங்க தான் பார்த்துக்கிட்டோம். எங்களுடைய ரிசப்ஷனுக்கு இங்க சென்னையில இருந்த எல்லாத்துக்கும் நாங்க 2 பேர் மட்டும் தான் பார்த்துக்கிட்டோம். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஹெல்ப் பண்ணானுங்க. அது வந்து அது நம்மள அந்த இடத்துல வச்சுட்டாங்களா, ரொம்ப மெச்சூர்டா இருந்துச்சு எங்களுக்கு. ஒரு ஒரு ஈவென்ட்ட மொத்தமா எடுத்து ஒரு 13, 14 லேக்ஸ் ஈவென்ட்ட வந்து எடுத்து, அது ஏதோ ஒரு பாயிண்ட்ல சொதப்பிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஃபுட்ல சொதப்புவா, கேமரால சொதப்புவா, இல்ல ஈவென்ட்ல சொதப்புமா, ஒண்ணுமே தெரியாம பிளைண்ட் ஃபோல்டா உள்ள இறங்கணும். ஆனா சூப்பரா பண்ணிட்டோம். அது எங்களுக்கே ஒரு மாரி செம்மையா பண்ணிட்டோம்ல அப்படின்னு இருந்துச்சு. நான் தான் சொல்றேன்ல, நாங்க எவ்ளோ எக்ஸாஸ்டட்னா, ஃபுட் அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. வந்தவங்க எல்லாருமே சொன்னது, "ஃபுட் செம்மையா இருந்துச்சுப்பா. ஒரு மாரி டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. டிஃபரெண்ட்டா போட்டிருந்தீங்க" அப்படின்னு. நாங்க அவ்ளோ ஆசையா இருந்தோம். செம்மையா சாப்பிடலாம். நாங்க டெஸ்டிங்லாம் போயிட்டு வந்தோம். நான் தான் சொன்னேன்ல ஒரு 15 வாட்டி போய் பார்த்துட்டு வந்தோம்னு சொல்லல. ஒரு 4 வாட்டி டெஸ்டிங்கே போயிருப்போம். டெஸ்டிங் போயிட்டு ஒரு ஒரு வாட்டி ஒண்ணொண்ணு எங்களுக்கு பிடிக்கும். அது மெனுலருந்து மாத்திட்டே வருவோம். நாங்க கீழ உட்கார்றோம் எங்களால சாப்பிடவே முடியல. 2 பேரும் அப்படியே எக்ஸாஸ்டட். அப்படியே வந்து படுத்து தூங்கியாச்சு. அந்த ஒரு டே வந்து அடுத்த நாள் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அடுத்த நாள் பேசும்போது, அப்பா அது வந்து அதான் சொல்லுவேன்ல, ஒரு மாரி இதையே எடுத்து பண்ணிட்டோம். இது சிம்பிள் மேட்டர் முடிச்சிடலாம் அப்படின்னு தான் இருக்கும். யூ ஹேவ் அ பெட்டர் லைஃப் ஈவன் ஆஃப்டர் 2. தேங்க் யூ. தேங்க் யூ.